விருச்சிக ராசி நேயர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் வருஷம் எப்படி இருக்கும்? 4ஆம் இடத்துல இருந்த சனி உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு போகிறார். அது ரொம்ப நல்லது. அஷ்டம் அப்படின்னா 8, அதில் பாதி அர்த்தாஷ்டம், 8ல் பாதி 4. 4ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு தோள்பட்டை வலி, மூட்டு வலி, கால் வலி, தொழிலில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, தாயோட உடல்நிலையில் மருத்துவ செலவு, தேவையில்லாத அல்லாட்டங்கள், சுகம் குறைஞ்சி போச்சு, நானே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சார், தூக்கமே இல்லை, ஏதேதோ யோசனை வந்துக்கிட்டு இருக்கு, என் மேலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் அடுத்தவங்களை சொல்கிறதுக்குள்ள ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய காலமாக கடந்த 2.5 வருஷம் தள்ளிட்டீங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல படிப்பினை. ஆனால் இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் வீட்டுக்கு சனீஸ்வரர் போயிட்டார். ஆனால் 4ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு ராகு வரார். ஆகையினால் வருமானங்கள் கூடும், ஹிடன் ட்ரெஷர் சேரும், நிறைய எதிர்பாராத உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, உங்களுக்கு ப்ரமோஷனு இதெல்லாம் வரும், ட்ரான்ஸ்ஃபரும் வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் விட்டு ஊர் போகிறதோ, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாயை கட்டணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்களால் அவமானப்பட நேரிடும். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதுலேயும் யார் எந்த கிரகங்கள் இரவில் பலம் பகலில் பலம்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படி இரவில் பலம் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்றதுனால இரவில் பயணிக்கிறத தவிர்க்கணும். பகலில் மாத்திரம் நம்ம போகலாமா அப்படின்னா ஜாக்கிரதையாக போங்க, பாதுகாப்பாக போங்க, நிதானமாக போங்க. ஏன்னா அந்த ராகு நீங்கள் கரெக்டாக போனால் கூட எதிரில் வர்ற வாகனங்களுக்கு நட்டு கழிண்டிடும். ஏதாவது ஒரு சிக்னலில் நீங்கள் யாராவது ஒரு பார்த்து கேள்வி என்னையா அப்படின்னா அடுத்த சிக்னலில் பிரச்சனை நிற்கும். அதனால் பிரச்சனையை தவிர்க்கணும்னா வாயை கட்டிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக போங்க. தொழில் மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் நிச்சயமாக வரும். எக்ஸ்பென்ஷன் வியாபாரத்தில் பண்ணுவாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். சளி சேராமல் பார்த்துங்க. ஸ்வீட்ஸ் ரொம்ப சாப்பிடாதீங்க. நேரத்துக்கு படிங்க. ராத்திரியில் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகிடும். எது எப்படி இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சந்தேகப்படாமல் தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். இப்போதைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய சேனல் பார்க்குறீங்க, அந்த சேனல் பார்த்து முடித்த உடனே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்குது பாருங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நிறைய ப்ரோக்ராம்